Happy day, welcome to Stock Insights. Yesterday Indian market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 1.88% க்ரீன்லையும், பேங்க் நிஃப்டி 1.07% க்ரீன்லையும், டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 22.14 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1506.75 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. US market yesterday எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.22% ரெட்லையும், நாஸ்டாக் 0.16% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.36% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 3.28% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.17% ரெட்லையும், HDFC Bank ADR 0.31% க்ரீன்லையும், விப்ரோ ADR 0.85% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.76% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டே மார்க்கெட்டில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது தான் பார்க்க போகிறோம். அசோக் லைலாண்ட் நேற்றுக்கு ஷேர் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 233 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. அவங்க டிசம்பர் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா நேற்றுக்கு கொடுத்துருக்காங்க. 5% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நேற்றுக்கு அசோக் லைலாண்ட் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்கும் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெல்த்தி Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிராஸ் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 12% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெபாசிட்டும் 6.2% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காஷா ரேஷியோ மட்டும் ஃபால் ஆகிருக்கு. 31.1% கம்மியாயிருக்கு. மார்ஜினலாக தான் கம்மியாயிருக்கு. ஸோ டிசம்பர் 2023 பார்த்திங்கன்னா 31.8% சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 31.1% கம்மியாயிருக்கு. பட் இருந்தாலும் சவுத் இந்தியன் பேங்க் நேற்றுக்கு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிஎஸ்பி பேங்க் ஷேர் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 22.17% இயர் ஆன் இயர் வைஸ். அது மட்டும் இல்லாமல் கோல்டு அண்டு கோல்டு ஜுவல்லரிலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட அட்வான்சஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 36.28% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரயில்டெல் கார்பரேஷன் ஷேர் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 78.43 crore ஆர்டர் கிடச்சிருக்கு பாரத் கோக்கிங் கோல் கிட்டேருந்து. அதனால் நேற்றுக்கு 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நம்ம நேற்றுக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். கோவா கார்பன் 10% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நேற்றுக்கு கம்பெனி எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஆப்ரேஷன் வந்து ரெஸ்யூம் பண்ணுறதா சொல்லி. ஸோ அதனால் நேற்றுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹைடெக் பைப்பும் நேற்றுக்கு 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட சேல்ஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 26.10% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க Q3யில். அதனால் நேற்றுக்கு 3.5% ஹைடெக் பைப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஎன்பி Q3 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெபாசிட் அட்வான்சஸ் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் பிஸ்னஸ் 4.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 14.3% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோத் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பிஎன்பி. வாரி எனர்ஜிஸ்க்கு சோலார் மாடியூல்ஸ் ஆர்டர் சப்ளை கிடச்சிருக்கு 150 மெகாவாட் பவருக்கு. ஸோ அதனால் நேற்றுக்கு ஷேர் வந்து 1468 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. மாருதி சுசுக்கி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 10% மட்டும் 3 செஷனில் லாஸ்ட்டு 3 செஷனில் 10% மட்டும் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 30% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.78 lakh யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர் 2023யோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.37 lakh யூனிட்ஸ்லேருந்து 1.78 lakh யூனிட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரைடேக்கான வருண் ப்ரீவரேஜஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லி 413 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுலன்னா பை சப்ஸ்கிரைபிங் ஆர்டினரி ஷேர்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கன் சப்சிடரியான பிவாகோ BEVCO அதில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 413 crore. ஸோ என்ன ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ரேண்டில் 453.47 பர் ஷேர்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வருண் ப்ரீவரேஜஸ்.
ஹிந்துஸ்தான் ஜிங்க் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 2% டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட மைன் ப்ரொடக்ஷனில் Q3யில் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 265 கிலோ டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் இந்த டிக்ளைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஓர் ப்ரொடக்ஷன் அட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே மைன்ஸ் அண்ட் அங்குச்சாவில் லோயர் ஓர் ப்ரொடக்ஷன், அதனால தான் நாங்கள் டிக்ளைன் ஆயிருக்கு இந்த வருஷம், அதாவது இந்த Q3யில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒனான்சா கன்சியூமர் எஃப்எம்சிஜி பிராண்டான மாமா எர்த் அண்ட் டெர்மாக்கோ அவங்களோட சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் மாஸ்டர் ஜாரிஸ்ன்றவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. February 28லேருந்து ரிசைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். பயோகான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான பயோகான் ஃபார்மாவுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. நேஷ்னல் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு சைனாலேருந்து. ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்ரோலிமஸ் கேப்சூலுக்கு. ஸோ 0.5, 1 and 5 mgக்காகலாம் அப்ரூவல் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பயோகான். பாரதி ஏர்டெல் ஒரு அக்வயர் பண்ணுறாங்க 26% ஸ்டேக்கை எதுலனா ஏஎம்பி எனர்ஜி கிரீன் 3யில் 37.89 crore அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பாரதி ஏர்டெல். அவென்யூ சூப்பர் மார்க்கெட் டிமார்ட் அவங்களோட Q3 அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25 அவங்களோட ஸ்டாண்டலோன் ரெவன்யூ ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா 17.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. செபி வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. சில அலிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. கார்வி கேபிட்டல் அவங்களோட டைரக்டர்ஸ்க்கு மேலே அஜித் பாஸ்கரன், தேப்நாத் அண்ட் கேபி ஜீவன்றவங்க மேலே தான் அலிகேஷன் போட்டிருந்தாங்க, குற்றச்சாட்டு போட்டிருந்தாங்க. ஸோ செபியோட அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ரெகுலேஷன் 2012 உள்ள அந்த ரெகுலேஷன்ஸை வயலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை வந்து செபி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிகால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, டைவர்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆட்டோ இக்னிஷன் லிமிட்டடை 20 crore ஸ்லம் சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ரிகாலோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. டிசம்பரில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. போன டிசம்பரும் அதாவது டிசம்பர் 2023யும் டிசம்பர் 2024 கம்பேர் பண்ணுறப்ப 7% டோட்டல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.21 lakh யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2 வீலரில் மட்டும் பார்த்திங்கன்னா டிசம்பரில் 3.12 lakh யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 8% ஹையர் ஆகிருக்கு. டொமஸ்டிக் வைஸில் மட்டும் பார்த்திங்கன்னா அது ஓவரால், நான் முன்னாடி சொன்னது ஓவரால், இப்போ டொமஸ்டிக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 வீலர் சேல்ஸ் வந்து மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2.14 lakh யூனிட்ஸ்லேருந்து 2.15 lakh யூனிட்ஸாக செல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் வந்து 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மட்டும் அவங்க 79% லாஸ்ட் மந்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 2023ல் 11,288 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ டிசம்பர் 2024ல் 20,171 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 79% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் 3 வீலர் சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. டிசம்பர் 23 டிசம்பர் 2024 கம்பேர் பண்ணுறப்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ டிசம்பர் 2024ல் 9,685 யூனிட்ஸ் தான் செல் பண்ணியிருக்காங்க. ஐடிசி ஷேர்ஸ் வந்து டிமர்ஜர் ஆக போகுது, ஐடிசி ஹோட்டல் அண்ட் ஐடிசி தனியாக. ஸோ ஐடிசி ஹோட்டலோட ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு நுவாமா எதிர்பார்க்குறாங்கன்னா 150லேருந்து 175 ரேஞ்சில் இருக்கும். அதே நேரத்தில் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 18 to 25 rupeesக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா January 6ல் ப்ரீ மார்க்கெட் அந்த அப்போ வந்து டிமர்ஜரில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்கான இது நடக்கும், ஆஸ்லேஷன் நடக்கும், அப்போ கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா Q3 ப்ரொவிஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ்க்கு டோட்டல் பிஸ்னஸ் க்ரோ ஆகும் 16.9% க்ரோ ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிராஸ் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 21.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெபாசிட்டும் 13.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காசா ரேஷியோ வந்து அதாவது ட்ராப் ஆகிருக்கு 50.19% 49.28% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ கம்பேரிசனுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. V2 ரீட்டைல் Q3 இயர் ஆன் இயர் வைஸ் ப்ரொஃபஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அப்டேட் ஸ்டாண்டலோன் ரெவன்யூ வந்து 58% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து டிசம்பர் 2024ல் அவங்கக்கிட்ட 160 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தான் ஜிங்க் இயர் ஆன் இயர் வைஸ்
பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மைண்ட் மெட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ஃபால் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2% ஃபால் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2,65,000 டன்ஸாக கம்மியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலபிள் மெட்டல் ப்ரொடக்ஷன் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2,59,000 டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபைன் ஜிங்க் ப்ரொடக்ஷன் வந்து ஹையர் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மார்ஜினலாக தான் ஹையர் ஆகிருக்கு. 2,04,000 டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபைன் லெட் ப்ரொடக்ஷன் வந்து 55,000 டன்ஸாக ட்ராப் ஆகிருக்கு. MOIL Q3 இயர் ஆன் இயர் வைஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேக்னீஸ் ஓர் சேல்ஸ் வந்து அப் ஆகிருக்கு 13%. ப்ரொடக்ஷன் ஆஃப் மேக்னீஸ் ஓர் வந்து 4.6 lakh டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார் டிசம்பர் இயர் ஆன் இயர் வைஸ் சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 17.5%. டொமஸ்டிக் சேல்ஸும் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 22.1% கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 90.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இயர் ஆன் இயர் வைஸ் செக் பண்ணிக்கோங்க. ரைட்ஸுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 69.78 crore ஆர்டர். R3Y R36 ரிப்பேர்க்கான ஆர்டர். 43 WD6X லோக்கோமோட்டிவ்ஸ்க்கு ஒரு ரிப்பேர்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. 3 இயர்ஸ்க்கு யார்கிட்டேருந்துன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. NHPC ரிசீவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கிராஸ் பேமெண்ட் ஆஃப் 250 crore ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு மெகா இன்சூரன்ஸ் பாலிசி எகெயின்ஸ்ட் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு எகெயின்ஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளஷ் ஃப்ளட்டு வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா October 4 TZETA 5 பவர் ஸ்டேஷன் 510 மெகாவாட்டில் வந்தது. ஸோ அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் தான் செகண்ட் கிராஸ் பேமெண்ட்டாக 250 crore NHPCக்கு கிடச்சிருக்கு. நேம் ஆஃப் ரிலையன்ஸ் நேவல் அண்ட் இன்ஜினியரிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்வான் டிஃபென்ஸ் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. PB ஃபின்டெக் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹோல்லி ஓன் சப்சிடரியான PB ஹெல்த் சர்வீஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒக்காட் ஃபார்மா த சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நியூ ஜென்ரேஷன் ஓரல் ஆன்டிபயாட்டிக் MQNAFன்றதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கு பயன்படுத்த போகிறாங்கன்னா நிமோனியா இன் அடல்ட்ஸில் பயன்படுத்துறதுக்கான ஒரு ட்ரக்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. CDSCO ஒக்காட்க்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நியூஸ்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். தேங்க்யூ.